நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு அருகே உள்ள திடீர் நகரைச் சேர்ந்தவர் 25 வயதான சாதிக் பாக்ஷா. பெயிண்டராக வேலை செய்து வரும் இவர் கடந்த 18ஆம் தேதி இரவு அதே பகுதியில் உள்ள கடற்கரையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சாதிக் பாக்ஷாவை அரிவாளால் கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி உள்ளது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த சாதிக் பாக்ஷா அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நள்ளிரவில் நடந்த இந்த கொலை சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமான நிலை ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் உயிரிழந்த சாதிக் பாக்ஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கொலைக்கான காரணம் குறித்து பல கோணங்களில் விசாரித்தனர். சாதிக் பாக்ஷா முன்பகை காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என விசாரணை மேற்கொண்டதில் இது தகாத உறவின் காரணமாக அரங்கேறிய கொலை என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. திண்டிவனம் அருகே முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ரஹமதுல்லா வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் சமீபத்தில் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். சொந்த ஊருக்கு திரும்பியவர் பழைய கார்களை விற்பனை செய்யும் புரோக்கர் தொழிலை செய்து வந்துள்ளார். ரஹமதுல்லாவின் மனைவி சஹானா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ரஹமதுல்லா தனது குடும்பத்துடன் கூனிமேடு கிராமத்தில் உள்ள வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்துள்ளார். இந்த நிலையில் சஹானாவுக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த சாதிக் பாக்ஷாவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. ரஹமதுல்லா வீட்டில் இல்லாத நேரத்தில் சஹானாவும் சாதிக் பாக்ஷாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துள்ளனர். நாளடைவில் இந்த விவகாரத்தை தெரிந்து கொண்ட ரஹமதுல்லா சாதிக் பாக்ஷாவை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனாலும் அவர் சஹானாவுடன் இருந்த தொடர்பை கைவிடவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஊர் முக்கியஸ்தர்கள் சாதிக் பாக்ஷாவை அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனிடையே மனைவியின் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ரஹமதுல்லா அங்கிருந்த வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு சொந்த ஊரான முருங்கம்பாக்கத்துக்கு மனைவியுடன் சென்றுள்ளார். இருப்பினும் சாதிக் பாக்ஷா செல்போன் மூலம் சஹானாவை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரஹமதுல்லா அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். சம்பவத்தன்று தனது வீட்டை ஒட்டியுள்ள கடற்கரையில் சாதிக் பாக்ஷா மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அங்கு வந்த ரஹமதுல்லா மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் சிலர் சாதிக் பாக்ஷாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முதற்கட்டமாக இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஹமதுல்லாவை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் கூலிப்படையைச் சேர்ந்த பாரதிதாசன், குணசேகரன், ஆனந்த்ராஜ் மற்றும் செல்வகுமார் உள்ளிட்டோரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.